ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்களாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் என்று வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டு கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது மனிதன் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு விருந்து, இரண்டாவதாய் மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு விருந்து குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்ன? கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு விருந்து. அதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் மனிதனுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அது என்ன? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுமுள்ள பதார்த்தங்களும் தெவித்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த ஒரு விருந்தாகும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு விருந்தை குறித்து பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார். அது உடனே நடக்கிற ஒரு விருந்து அல்ல. ஏறத்தாழ 600 வருஷங்களுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு விருந்தை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். முதலாவது ஒரு விருந்தை குறித்து பார்த்தோம். கர்த்தருக்கு மனிதன் கொடுக்கிற விருந்து. 2 பேருக்குள்ள ஒரு காரியம். இரண்டாவதாக மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு விருந்து. அதுவும் 2 பேருக்கு இடையிலே கொடுக்கப்படுகிற ஒரு விருந்தாக காணப்பட்டது. இது கர்த்தர் கொடுக்கிற விருந்து என்ன? எல்லா ஜனத்திற்கும், உலகத்திலே தோன்றக்கூடிய உலக முடிவு வரையிலும் கொடுக்கப்படுகிற எல்லா ஜனத்திற்கும் ஏதுவான ஒரு விருந்து என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து. சகல ஜனங்களுக்கும் மலையிலே கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஏதோ ஒரு நாளிலே அல்லது ஏறத்தாழ 600 வருடங்களுக்கு பின்பதாய் மலையில் செலுத்தக்கூடிய ஒரு விருந்து. அது எல்லா ஜனங்களுக்கும், உலகத்திலே உள்ள பிறக்க போகிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு விருந்து. அது எளிமையான ஒரு விருந்து அல்ல. மனிதன் கொடுக்கிற வண்ணமாய் கொடுக்கிற ஒரு விருந்து அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற விருந்திலே அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷம் உண்டாகும். மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிற விருந்து கொஞ்ச கால சந்தோஷம், கொஞ்ச கால களி கூறுதல். மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய விருந்து மிகவும் குறுகிய காலங்களுக்குள்ளே உண்டான ஒரு விருந்து. அது உலகத்தில் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீண்ட நெடிய காலத்திற்குரிய ஒரு விருந்து அல்ல. இன்று கொடுக்கப்படுகிற விருந்து நாளை மறந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அல்லது மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய விருந்து நீடிய சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் அல்ல. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற விருந்து நிலைத்திருக்கிற சந்தோஷம், நிலைத்திருக்கிற சமாதானத்திற்கு ஏதுவான விருந்து.
நிலைத்திருக்கிற நித்தியத்திற்குரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து. அதை கர்த்தர் மலையில் ஆயத்தப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அது ஏறத்தாழ 600 வருடங்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் நிறைவேற்றினார். பிதாவாகிய தேவன் எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த விருந்து மலையில் கொடுக்கப்பட்டது. அரண்மனையிலே அல்ல. அரண்மனையிலே கொடுக்கக்கூடிய விருந்து அநித்தியமானவைகள், அநித்தியமான ஒரு விருந்து. ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த விருந்து மலையில் கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து. அவைகள் அநித்தியமானவைகள். பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற அந்த விருந்து இம்மைக்குரியவைகள் அல்ல. இம்மைக்குரியவைகள் மாத்திரம் அல்ல, மறுமைக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விருந்து. இம்மைக்குரிய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில இந்த விருந்தின் மூலமாய் மனிதன் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷத்திற்கு ஏதுவான விருந்து, களிப்பை உண்டாக்குகிற ஒரு விருந்து. ஆண்டவர் அதை மலையிலே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த விருந்து உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உண்டான அத்தனை பேருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. அது என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் தன்னுடைய சரீரத்தின் மூலமாய் கொடுக்கப்பட போகிற விருந்து நிமித்தமாய் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். இயேசுவானவர் அனுப்பப்பட்டார். பிதாவாகிய தேவன் பூமியை உற்று பார்த்த பொழுது எல்லா மனிதனும் கெட்டு போனார்கள். எல்லா மனிதரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உலகத்திலே ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறதானால் நல்லவன் நல்லவனுக்காக கொடுக்கப்படும், அல்லது குடும்பத்திலே தன்னுடைய சொந்தத்திற்காக கொடுக்கப்படுகிற விருந்து. ஆனால் ஆண்டவர் கொடுத்த விருந்து என்ன? ஆண்டவர் கொடுக்கிற பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற ஒரு விருந்து என்ன? நல்லவனுக்காக ஒரு மனிதன் மரிக்க துணிவான். ஆனால் பாவிகளுக்காக இயேசு மரித்தாரே என்று வாசிக்கிறோமே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விருந்தை எல்லா ஜனத்திற்குரியதான ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த விருந்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மலையில் செலுத்தப்பட்டது. வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் ஆண்டவர் மலையிலே கொண்டு போகப்பட்டார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இடத்திலே இயேசுவை கல்லெறிய முற்பட்டார்கள், இயேசுவை கொலை செய்ய முற்பட்டார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு மறைந்து போனார். இயேசுவை கொலை செய்ய கல்களை எடுத்துக் கொண்டார்கள், மறைந்து போனார். மலையிலிருந்து தள்ளும்படியாக, கொலை செய்யும்படியாய் தள்ள முற்பட்டார்கள், அவர் கடந்து போனார். இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற அந்த விருந்து கற்கள் மூலமாய் அல்ல, மலையிலே தள்ளப்பட்டு கொலை செய்கிறதினால் அல்ல, கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி மலையிலே ஆண்டவராயிருக்கிற கர்த்தருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த விருந்தை சிலுவையில் ஏற்படுத்தினார்.
அந்த விருந்தை கல்வாரி மலையிலே வெளிப்படுத்தப்பட்டார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் ஆயத்தப்படுத்தின அந்த விருந்தி கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறிற்று. அது நிறைவேறிற்று. அந்த விருந்தி கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலேயும் 30ஆம் வசனத்திலேயும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொல்லுகிறார். மத்தேயு 22, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் தான் ஆயத்தப்படுத்தின அந்த விருந்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். தன்னுடைய சரீரத்தை குறித்து, தன்னுடைய சரீரத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிற விருந்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சீஷர்களை அழைத்து அங்கே ஒரு விருந்தை கொடுக்கிறார். சிலுவைக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்படுவதற்கு அல்லது அடிக்கப்படுவதற்கு ஒப்பாக இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். மேல் வீட்டிலே சீஷர்களை அழைத்து எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி சீஷர்களை அனுப்புகிறார். அங்கே ஆயத்தப்படுத்தினார்கள். இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். உங்களுக்காக கொடுக்கப்படுகிற விருந்தி அது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ரத்தம் அது என்னுடைய சரீரத்திலே உண்டான ரத்தம். உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுக்குடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாய் சிந்தப்படுகிற ரத்தம். இதை பானம் பண்ணுகிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாக்கப்படுகிறான். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கொஞ்ச காலம் நித்தியம் அல்ல, கொஞ்ச காலம் சமாதானம் அல்ல, இம்மைக்குரிய சமாதானம் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற விருந்தி பரலோகம் வரையிலும் நித்திய ஜீவன் வரையிலும் கொடுக்கப்படுகிற விருந்தி. ஆகவே தான் சொல்லுகிறார், என்னுடைய சரீரமே அந்த விருந்தி, நான் அதை உங்களுக்காக கொடுக்கிறேன், அதை நீங்கள் பானம் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பானம் பண்ணுகிறார்களோ, யார் யாரெல்லாம் புசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. அவர்கள் நித்திய நித்திய காலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் நான் கொடுக்கிற இரத்தமே அந்த விருந்தி. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விருந்தி கொஞ்ச காலத்திற்கு மாத்திரம் அல்ல, இம்மைக்குரியவைகள் மாத்திரம் அல்ல, பரலோகத்திற்காகவும் கர்த்தர் நித்திய நித்திய காலமாய் சந்தோஷத்தோடு களிகூறும்படியாய் கொடுக்கப்படுகிற ஒரு விருந்தி சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அந்த விருந்திலே பானம் பண்ணுகிற ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் மறுப்பதில்லை. நித்திய காலமாக நித்திய காலமாய் அவனுடைய சந்தோஷத்திற்கென்று ஏற்படுத்தப்பட்ட விருந்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. அது எங்கே? மலையிலே கொடுக்கப்பட்ட விருந்தி. கொல்கதா மலையிலே இயேசு அதை கொடுத்து தீர்த்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விருந்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுகிற விருந்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை உண்டாக்குகிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. அது எவைகளின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது, சந்தோஷம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அடுத்த செய்தியிலே கேட்கலாம். அதுவரையிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. பரிசுத்த பிதாவே, இரட்சகராயிருக்கிற இயேசுவை எங்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினீரே,
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த விருந்து எங்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த சரீரம், நாங்கள் அதை புசிக்க, அதை ஆண்டவரே அதை பானம் பண்ண, அதனாலே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். நிரப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.